குன்றுதோறும் குடிக்கொண்டிருக்கும் முருகப்பெருமானானவர் நம்முடைய குறைகளை தீர்ப்பதற்காகவே குன்றக்குடியில் சிறப்பாக வீற்றிருக்கிறார். ஆம், குன்றக்குடி திருத்தலமானது சிவகங்கை மாவட்டத்தில் மிக அருகிலே அமைந்துள்ள ஒரு திருத்தலமாக கருதப்படுகிறது. முதலில் இந்த திருத்தலத்தினுடைய தல வரலாறை பற்றி நாம் பார்ப்போம். முன்னொரு காலத்தில் அசுரர்களை பழிவாங்குவதற்காக நிறைய பேர் சென்று கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது தேவர்கள் தான் மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்தவர்களாக திகழ்ந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்குள்ளேயே நிறைய போட்டி பொறாமைகள் இருந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அசுரர்கள் மயிலிடம் சென்று சொல்கிறார்கள், கருட வாகனமும் அன்ன வாகனமும் மிகுந்த சக்தி வாய்ந்தவையாக இருக்கிறது, நீயோ மயில் வாகனம் மிகச் சிறியவையாக உள்ளாய் என்று சொல்லுகிறது. அப்பொழுது மிகுந்த வேதனை அடைந்த மயில் விஸ்வரூபம் எடுத்து கருடனையும் அன்னபக்ஷியும் விழுங்கி விடுகிறது. இதனால் பெருமாளும் பிரம்மதேவரும் முருகப்பெருமானிடம் சென்று முறையிடுகிறார்கள். அப்பொழுது முருகப்பெருமானானவர் அவர்களுக்கு மோட்சம் கொடுத்து, கருடனுக்கும் அன்னப்பறவைக்கும் மோட்சம் கொடுத்து, தன்னுடைய தவறை உணர்ந்த மயிலானது முருகப்பெருமானுக்கு தவம் இருந்து அவருடைய சாப விமோசனம் பெற்ற ஒரு திருத்தலமாக இந்த குன்றக்குடி திருத்தலமானது விளங்குகின்றது. அதனால்தான் இந்த அளவு நீங்கள் அங்கு சென்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அந்த மலையை ஒரு மயில் வடிவமாக தெரியும். ஒரு மயில் எப்படி அடை காத்து கொண்டிருக்கிறோம், அது போல அந்த மலையானது உங்களுக்கு காட்சி கொடுக்கும். அதே போல அந்த நுழைவாயிலானது மயிலுடைய தோகை எப்படி விரித்து கொண்டிருக்குமோ அது போல அந்த நுழைவாயிலானது இருக்கும். இப்பேற்பட்ட சிறப்புக்குரியது இந்த குன்றக்குடி முருகனுடைய ஆலயம். இங்கு இருக்கும் முருகப்பெருமானானவர் மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்த முருகனாக வழிபடுகின்றார். இந்த முருகனானவர் 6 முகமும் 12 கரங்களுடன் வள்ளி தெய்வானையுடன் வீற்றிருக்கிறார். இதில் மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால், வள்ளியும் தெய்வானையும் முருகப்பெருமானும் மூவரும் மயில் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சிறப்புக்குரிய ஒரு திருத்தலம் இந்த குன்றக்குடி முருகன் ஆலயம். பொதுவாகவே ஒரு சொல்வழக்காக சொல்வார்கள், குன்றக்குடிக்கு காவடி எடுத்து சென்றால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரார்த்தனையாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனை நிறைவேறும், பிரச்சனை தீர்ந்து விடும் என்று சொல்வார்கள். அதனால் குன்றக்குடிக்கு காவடி எடுப்பது அப்படி ஒரு சிறப்பு. அதே போன்று குன்றக்குடி முருகப்பெருமானுக்கு நாம் மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விளக்குகளை ஏற்றுவது, மாவிளக்கு ஏற்றுவது மிகுந்த ஒரு நல்ல பலனை நமக்கு தரும். மாவிளக்கு ஏற்றி நம்ம சுமங்கலி பெண்களுக்கு நம்ம மஞ்சள் சரடு, மஞ்சள் கயிறு, வளையல், அது போன்ற நம்ம அந்த சுமங்கலி செட்டு என்று சொல்வார்கள் இல்லையா, அது கொடுத்தால் மிகுந்த ஒரு நற்பலன்களை நமக்கு கொண்டு தரும். அதே போல குன்றக்குடி முருகன் ஆலயத்தில் திருமணம் செய்வர்களும் அவர்கள் பல்லாண்டு காலம் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இங்கு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் மயில் மீது காட்சி தருகிறார். ஒரு சில ஆலயங்கள் மட்டும்தான் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை மற்றும் 6 முகங்களுடன் காட்சி தருவார். அப்படி இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் ஆனவர் 6 முகத்தோடு காட்சி தருகிறார். அதுவும் நீங்கள் முருகப்பெருமானுக்கு சந்தன அலங்காரம், விபூதி அலங்காரம் செய்து நீங்கள் பார்க்கும் பொழுது காண கண்கோடி வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த திருத்தலம் குன்றக்குடி முருகன் ஆலயம்.